இன்னைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஏமாற்றம் தாங்க. ஆமாங்க. நம்ம சென்னை விசஸ் பஞ்சாப் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மேட்ச் 2 பேர் 11ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பஞ்சாப் சிஎஸ்கேவோட பெட்டர் டீம்ங்க. அதனால கண்டிப்பா இன்னைக்கு பஞ்சாப் தான் ஜெயிப்பாங்க. சிஎஸ்கேக்கு வேற வழி இல்லைங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வேற. ஸோ அவங்களுக்கு இனிஷியலா 2, 3 மேட்ச் செட் ஆகிறதுக்கு டைம் வேணும். ஸோ அதனால அவங்க இந்த மேட்சும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ஐபிஎல்ல ஒரு சொல்லப்படாத ஒரு உண்மை இருக்குங்க. எவ்வளோ ஐபிஎல் சீசன் நம்மளும் பார்க்குறோம். 18 சீசன் இது 19 சீசன் ஆச்சு. எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருப்போம். இனிஷியலாக நல்லா ஸ்டார்ட் பண்ணுற டீம் சீசனை சரியாக ஃபினிஷ் பண்ணதாகவும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ இனிஷியலாக தோக்குற டீம் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகாமல் இருந்ததும் இல்லை. ஸோ கரெக்ட் டைமில் பிக்கப் பண்ணுற டீம் தான் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ சிஎஸ்கே கரெக்ட் டைமில் அவங்க பிக்கப் பண்ணாங்க அப்படின்னா, டேக் ஆஃப் ஆனாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேச அதுவும் ஹோப்பெல்லாம் விட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஸோ அவங்க சுச்சுவேஷன் இப்படியே இருக்காது. கம்பேக் பண்ணுறதுக்கான அதிக சான்ஸ் இருக்கும். சீசனை நல்லாவே முடிப்பாங்க. ஸோ இப்படியே இருக்காது. அதனால் அவங்க கம்பேக் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது.